அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடமும் மாறணும் யூடியூப் சேனலிலிருந்து ஜோதிடர் காவலவனம். தற்போது நாம் ராசி கட்டங்களில் பயந்திருப்பது அரசியல் பரபரப்பாக இருக்கும் ஒரு நபரான நடிகர் விஜயை பற்றி. இதை ஒரு ஆய்வாக மாணவர்களுக்கு தருவதற்காக இதை போட்டிருக்கிறோம். ஆய்வு என்று சொல்வதற்கு காரணம் அவருடைய உண்மையான பிறந்த தேதி நமக்கு தெரியாது. சமூக வலைத்தளங்களில் காணப்படும் நேரங்களின் அடிப்படையில் அல்லது அதில் உள்ள கட்டங்கள் அடிப்படையில் நாம் ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுத்து சொல்கிறோம். அதன் அடிப்படையில் அந்த லக்னத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அவருக்கு கடந்த மாதம் நடந்த ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு. அது அவருக்கு பெருமையை சேர்ப்பதற்கு பதிலாக அவருக்கு பாதிப்பு அல்லது சோதனை தரக்கூடிய நிகழ்வாக அமைந்தது. அதன் அடிப்படையில் இது எவ்வாறு நடந்தது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்ற ஒரு விளக்கமாக மாணவர்கள் தருவதற்கு இதை ஆய்வுபடுத்துகிறோம். மற்ற விஷயங்களை விடுங்கள், நாம் எடுத்திருப்பது இவருக்கு உரிய லக்னம் சிம்ம லக்னம் என்று. எனக்கு விஜய் இவருடைய ஜாதகம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்குரிய அதிபர் சூரியன் 11 என்ற இடத்தில் இருக்கிறார். ஜோதிடத்தில் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குறிக்கும். தனக்கு லாபமான விஷயங்களில் பெறக்கூடிய தன்மை கொண்டவராக அவர் இருப்பார். இதிலே சுருக்கமாக பார்க்கலாம். சனி இருக்கிறது, புதன் இருக்கிறது. சனி என்பது 7ஆம் இடத்தில் அதிபதி. 7ஆம் இடம் என்பது ஜோதிடத்தில் களத்திரம், சந்திக்கும் நபர், நண்பர்கள் என்று வரும். இதில் சந்திக்கும் நபர் என்பது ஒருவராக இருந்தால் ஒருவர், இது பலர் என்றால் இது, நிறைய என்றால் மக்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் சார்ந்த லாபம் ஒரு கிடைக்குமா என்றால் கிடைத்திருக்கிறது. அதிலும் புதன் என்பது இளமையை குறிக்கும். இவருக்கு தற்போது ஆதரவாக இருப்பவர் இருக்கும் நபருடைய வயது என்பது இளம் வயது நபர்கள் தான் நிறைய இருக்கிறார். இது அவருக்கு இருக்கிறதா இருக்கிறது. சரி, தற்போது இவருக்கு நடப்பது சுக்கிர திசை, குரு புத்தி. சுக்கிர திசை என்பது இந்த சிம்ம லக்னத்திற்கு பகை கிரகமாக வருகிறது. எனும் பொழுது இவருக்கு பகை என்றே தெரியும் அல்லவா? அவருக்கு நல்லதை கொடுக்க வேண்டிய ஒரு தன்மையாக இருந்தால் அதற்கு மாறாக ஒன்றை செய்வது பகையாளியுடைய குணம். ஜோதிட வார்த்தைகளில் எப்பொழுதுமே நாம் எளிதாக சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுவது அவ்வகையில் இந்த பகை என்பது இந்த லக்னத்துக்கு சிறப்பு தருவதற்கு பதிலாக சிறப்பில்லாத ஒன்றை தருவதற்கு உரிய திசை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறப்பில்லாத திசையை நடப்பதற்கு அவர் மட்டுமே இல்லாமல் கூடவே இன்னொருத்தரும் வேண்டும் என்பதுதான். 7ஆம் இடம் கும்பம், 8ஆம் இடம் மீனம். அந்த 8க்குடையவர் குரு 7 இருக்கார். சுக்கிர திசை குரு புத்தி நடக்குது. 8 என்பது ஜோதிட ரீதியாக உங்களுக்கு தெரியும். 8 என்பது பெரும்பாலும் விபத்து, பிரச்சனை என்று நினைப்போம். ஜோதிட ரீதியாக அவமானப்படுதல், மிக பாதிக்கப்படுதல், துன்பங்களுக்கு ஆட்படுதல் என்று பல்வேறு விஷயங்கள், அதாவது எதிர்மறை சொல்றோம் இல்லையா, நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிறாங்க. அந்த 8க்குடைய புத்தி பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சியில் நடக்கும் பொழுது இவர் எப்படி புகழ்பெற்ற ஒரு நபராக இருந்தாலோ அந்த புகழுக்கு ஒரு இழுக்கு, அது ஒரு சொல்லுடைய கருவெள்ளி என்பதாக ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், அதனால் இவர் சங்கடப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை சுக்கிர குரு புத்தி என்பது இவருக்கு அளித்திருக்கிறது. இதுதான் இந்த சம்பவம் நடந்ததற்கு அவர் அந்த நிகழ்வில் இறந்து போனவர்களுக்கு அவருடைய ஜாதகம் வேறாக இருக்கும். ஆனால் ஒரு பொது நிகழ்வு ஆக ஒன்று நடக்கும் பொழுது அது சிக்கிக்கொள்பவராக இவருடைய ஜாதகம் இருக்கிறதா என்றால் ஆகும். ஆனால் இவருடைய அரசியலுடைய எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் என்றால், இதன் காரணமாக இவருடைய ஏறுமுகம் என்பது சற்று தடைபட்டு ஒரு நிலையில்லாத தன்மையாக தற்போது குரு புத்தி முடியும் வரை இருக்கும். குருவுக்கு அடுத்து சனி புத்தி வரும். அப்பொழுது நிலைமை சிறப்பாக மாறுமா என்றால் கண்டிப்பாக மாறும். ஆனால் சனியும் சூரியனும் பகைக்கிறார்கள் என்பொழுது அதுவும் ஒரு சமநிலையான வாய்ப்பாகவே இருக்கும்.
இதில் இவர் ஜோதிடத்தில் உள்ள சொல்ல முடியாத அந்த பரிகாரம்னு அது இப்படி இருந்தால் இதை மாற்ற முடியுமா, நாம இதை விட்டு தவிர்த்துட்டு நல்ல ஒரு செயல்பாடுக்கு வர முடியுமா அப்படின்லாம் பார்த்து அதுக்கான சொல்றத பரிகாரம். அதுபோன்று ஒரு சிறந்த ஒரு ஜோதிட ஆய்வு செய்யும் நபரிடம் தனக்கான அந்த விஷயங்களை கூறி அதுக்கான வழிமுறைகள் இருக்கிறதா என்று அவர் அணியினால் கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். அதை அவர் செய்வாரா என்பது அவருக்கு தான் தெரியும். நான் மிகச் சுருக்கமாக சமீபத்தில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் அவருடைய ஜாதகத்தை பற்றி ஆய்வு செய்து விளக்குகள் கொடுத்திருக்கிறோம். இது நமது ஜோதிடம் சார்ந்த ஒரு மாணவர்களுக்காக. அதை பொதுவெளியில் அனைவரும் தெரிந்து கொள்ளவும் இந்த வீடியோ பதிவாக போட்டிருக்கிறோம். நன்றி நண்பர்களே, இது பற்றிய தங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். வணக்கம்.